ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ பிஓட ரிசல்ட்லையும் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் டெலகிராம் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வருத்தப்பட தேவையே கிடையாது. இப்போ 2000க்கு கிட்டத்தட்ட 2000க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வேகன்சியோட எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் ஆகஸ்ட்டில் வரப்போகுது, மெயின்ஸ் அக்டோபரில் வரப்போகுது. இது ஆகாஷ் ஜாதவ் சார் வச்சிருக்க ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா, முன்ன பின்ன வரலாம், பட் தோராயமாக இந்த டேட் கண்டிப்பாக பிஓ எக்ஸாம் உடனே வரப்போகுது ஐ வேகன்சிஸோட. இப்போ எழுதின எக்ஸாமுக்கு ஏன் சார் கட் ஆஃப் அவ்வளோ அதிகமாக போயிருக்குன்னு கேட்டிங்களன்னா, ஆக்சுவலாக நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே 600 வேகன்சிஸ்னா நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது 65 மார்க்கு. அதில் முன்ன பின்ன வந்தால் கூட ஒரு 60லேருந்து ஒரு 62 மார்க் வந்தால் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எஸ்பிஐ பிஓவில் எக்ஸாமில் நடந்த செய்யல கண்டிப்பாக ஒரு 55க்கு மேலே போகாதுன்னு தான் எதிர்பார்த்தோம். எல்லாரும் அவ்வளோதான் எதிர்பார்த்தோம். பட் இவ்வளோ அதிகமாக கட் ஆஃப் 60 62 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. இப்போ வந்திருக்கிறது 60லேருந்து 62 ரேஞ்ச். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் முன்னாடி சொன்ன கட் ஆஃப் தான் வந்திருக்கு. பட் இந்த டிஃபிகல்ட் லெவலுக்கு இது கொஞ்சம் ஓவர் தான். காரணம் என்னவா இருக்கலாம், நார்த் இந்தியன் ஆஸ்பிரன்ஸ், இது வந்து ஆல் இண்டியா போஸ்ட் இல்லைங்களா, நார்த் இந்தியன் ஆஸ்பிரன்ஸ் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம ஊர்லேயே நிறைய அபித் சர்மா கிளாஸஸ்லாம் பார்த்து நிறைய பேர் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் 40 மார்க்ன்றதுனால உங்களுக்கு 600 வேகன்சிஸ் தானே இருக்குது டோட்டலாகவே. கம்மி மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்க. எஸ்பிஐ கிளர்க் மாதிரி அதிகமான மெம்பர்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் மேபி இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம், நார்மலைசேஷனும் ப்ளே பண்ணியிருக்கலாம். அண்டு வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டில் வேகன்சிஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போகுது. எஸ்பிஐ கிளர்க்கும் ப்ரிலிம்ஸ் செப்டம்பர், மெயின்ஸ் நவம்பரில் இருக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல வேகன்சிஸோடு வர்றதுனால அடுத்த வரக்கூடிய டைமில் இவ்வளோ கட் ஆஃப் போகாது. அண்டு எக்ஸாம் டஃபராக இருந்தால் கூட ஒரு ரொம்ப அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். இப்போ உங்களோட டார்கெட் எஸ்பிஐ தான் அப்படின்னா தயவு செஞ்சு வரக்கூடிய இப்போ ஏப்ரல் 10ல் இருக்கக்கூடிய எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் படிங்க. இல்லையா எஸ்பிஐ பிஓ, உங்களுக்கு சில பேர் ஏஜ் லிமிட் இருக்காது, அவங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது வித் ஐ வேகன்சிஸோட. 2000 வேகன்சி அதிகம். எஸ்பிஐ பிஓக்கு எப்பயுமே 2000 வேகன்சி தான் இருக்கும். இந்த வருஷம் தான் சர்ப்ரைசிங் ஃபேக்டராக 600 வந்திருக்கு. ஓகேங்களா, கண்டிப்பாக வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுப்பேன். எஸ்பிஐ பிஓக்கு சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுக்குறேன். நம்ம பேட்ச் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இன்னும் நிறைய ஏஓ எக்ஸாம்ஸ் இருக்குது, எல்பிஓ எக்ஸாம்ஸ் நிறைய வரப்போகுது. வருத்தப்படாதீங்க, இந்த எக்ஸாம் போச்சுன்னுட்டு டெஃபினெட்லி அப்கமிங் எக்ஸாமில் தட்டி தூக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் நல்லா பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நினச்சி ஒரி பண்ணாதீங்க. டெஃபினெட்லி இது கம்மி வேகன்சிஸ்க்கு வந்த ரெக்ரூட்மெண்ட் பேன் இண்டியா ஜாப்ன்றதால நிறைய பேரால் சக்ஸஸ் பண்ண முடியாது தான். இதுதான் ப்ராக்டிக்கல். கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. உங்கள் மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை. யூ டிட் யுவர் பெஸ்ட். பட் ரிசல்ட் வராதது உங்கள் தப்பே கிடையாது. வேகன்சிஸ் கம்மி. ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லலாம், இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமில் தட்டி தூக்கிடலாம். மெயின்ஸில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணலன்னா கூட டிஸ்கிரிப்டிவ்க்கு மட்டும் தான் ரோல் ப்ளே பண்ணோம். இங்கிலீஷ் 20 தான். ப்ரிலிம்ஸில் 40 மார்க் இருக்கு இல்லையா, ப்ரிலிம்ஸில் இது இங்கிலீஷ் தான் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதை வச்சு தான் நிறைய பேர் மார்க் எடுத்திருக்காங்க. மற்றபடி ஆப்டி ரீசனிங் வச்சு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி அப்கமிங் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, வருத்தப்படாதீங்க. மெயின்ஸுக்கு படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஐ கிளர்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் மட்டும் உங்களுடைய கவனத்தை வைங்க. இந்த எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்தப்பையே நான் சொன்னால் இது நிறைய பேரால் கிளியர் பண்ண முடியாது, நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். ப்ராக்டிக்கலாக நிறைய பேரால் கிளியர் பண்ண முடியாது. யூ பெட்டர் ஃபோக்கஸ் ஆன் எஸ்பிஐ கிளர்க் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்தப்பையே சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா யாரெல்லாம் இங்கிலீஷ் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் யாரெல்லாம் இங்கிலீஷ் வரலையோ அவங்க இனி உட்காந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிட்டா அப்கமிங் எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட் பற்றி நம்ம பயப்பட தேவையில்ல. டெஃபினெட்லி பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் இங்கிலீஷில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அபித் சாருடைய கிராமரை நல்லா பாருங்கள். நம்மளும் மற்ற டாபிக்ஸ் கிராமர் பார்ட் நான் சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா அபித் சார் நல்லா சொல்லி தருவார். அவர் வீடியோ பார்த்துக்கோங்க. மற்றபடி மற்ற டாபிக்ஸ்லாம் நான் ரொம்ப நல்லா சால்வ் பண்ணுவோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.